சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை அழிச்ச நிகழ்வு. இந்த சூரசம்ஹாரத்திற்கு பின்னாடி அப்படி என்ன வரலாறு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன், காசிபன் அப்படிங்கிற இரு மகன்கள் இருந்தாங்க. இவங்கள பாத்தீங்கன்னா தட்சன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து சிவன் கிட்ட இருந்து பல வரங்களை பெற்றான். அது மட்டும் கிடையாதுங்க, சிவபிரானுக்கே மாமனாராகியும் இருக்கான். அதுக்கப்புறமா அகந்தை காரணமாக சிவபெருமானால உருவாக்கப்பட்ட வீரபத்ரரால கொல்லப்பட்டான். இந்த தட்சனை அடுத்த பிறவியில சூரபத்மனாக பிறந்தான். தட்சனின் மகள் பார்வதி, பார்வதியின் மகன் முருகன். இதன்படி பார்த்தா முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா உறவு அப்படின்னு சொல்லப்படுது. காசியப்ப முனிவருக்கும் மாயை அப்படிங்கிற பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா மனித தலையுடைய சூரபத்மனும், சிங்க முகமுடைய சிங்கனும், யானை முகமுடைய தாரகனும், ஆட்டு தலையுடைய அஜமுகி அப்படிங்கிற 4 பேர் பிறந்தாங்களாம். காசியப்பர் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கூறினாராம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளும் சிவபெருமான் கிட்ட இருந்து பல்வேறு வரங்களை பெற்றார்களாம். இவங்கள சூரபத்மன் கடும் தவம் புரிந்து 108 யுகம் உயிர் வாழவும், 1008 அண்டம் அரசாளவும், இந்திர ஞாலம் அப்படின்னு சொல்லிட்டு தேரையும் வரமாக கேட்டு பெற்றானா. அது மட்டும் இல்லாம சாகாவரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. அதற்கு சிவபெருமான் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் அப்படின்னு கூறினாராம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா எந்த வகையில உனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். அதற்கு சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் எனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு சொன்னானா. அந்த வரத்தினை சிவபெருமான் கொடுத்தாராம். அதன் பின் வரத்தினை பெற்ற ஆணவத்தில் இந்திரன் முதலான 33 தேவர்களையும் உயிர்களையும் துன்புறுத்தி சிறையில் அடைச்சானா. இந்திரனும் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து விட்டானாம். அதை பாத்தீங்கன்னா சூரபத்மன் செய்கின்ற கொடுமைகளை தாங்கவே முடியாம தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமான் கிட்ட சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்குமாறு முறையிட்டாங்களாம். சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தன்னுடைய 6 நெற்றி கண்களை திறந்து அவற்றிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளை வாயு பகவான் ஏற்றி சென்று சரவண பொய்கையில் இருக்கக்கூடிய தாமரை இலைகள்ல இட்டாராம். அந்த 6 தீப்பொறிகளும் பாத்தீங்கன்னா 6 குழந்தைகளாக உருவெடுத்துச்சு. இந்த 6 குழந்தைகளும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராகியம், புகழ் அப்படின்னு சொல்லிட்டு 6 குணங்களை குறிக்குது. அந்த 6 குழந்தைகளையும் பாத்தீங்கன்னா 6 கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க. இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டி அணைக்க ஒரு உருவாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 2 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினாராம். இத்திருவுருவை பெற்றதால ஆறுமுக சுவாமி அப்படிங்கிற பெயர் முருகப்பெருமானுக்கு தோன்றியது. திருக்கரத்துல வேழேந்தி கொண்டு முருகப்பெருமான், இந்திராதி தேவர்களே, நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை. 5 முகம் தோன்றும் போது இந்த 6 முகத்தை எண்ணுங்கள். உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை அப்படின்னு சொன்னாராம். அதன் பின் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதல்ல சிங்கமுகன், தாரகாசுரன், அவன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனைகளையும் 5 நாட்கள்ல அழிச்சானா. 6ஆம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான். போரின் முடிவுல சூரபத்மன் மாமரமாகி மாறி நின்றானா. முருகப்பெருமான் தன்னுடைய தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தாராம். அப்படி அந்த வேல் போய் பட்டவுடன் பாத்தீங்கன்னா மாமரம் 2ஆக பிளந்திருக்கு. அதன் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாற்றினாராம் முருகப்பெருமான். மயில வாகனமாகவும் சேவல கொடி சின்னமாகவும் ஆக்கினாராம். சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகன் சிவபூஜை செய்ய விரும்பினாராம். அதற்காக கடற்கரையில கட்டப்பட்ட கோவில் தான் திருச்செந்தூர் கோவில். தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானிய முருகனுக்கு மனம் முடிச்சு வச்சாராம்.